அவ்வளோ அருமையாக இருந்தது. இந்த இடத்த நான் வாங்கணும்னா என்னென்ன ஃபெசிலிட்டி பக்கத்தில் இருக்குது, அதை கொஞ்சம் உங்கள் மூலிமா தெரியப்படுத்தலாமா? கண்டிப்பாக சார். என்ன விஷயம்னா, இன்னைக்கு இடம் வாங்குறவங்க உடனே வீடு கட்ட முடியுமா? அப்படி ஒரு கேள்வி தான். எல்லா இடத்துலையும் வாங்குற இடத்துல உடனே வீடு கட்ட முடியும். ஆனால் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் லேண்டு வாங்கி உடனே வீடு கட்டலாம், உடனே வீடு கட்டி குடியேறவும் செய்யலாம். வாடகை கூட்டாலும் வாடகைக்கு ஆள் வருவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசிக் கம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா தார் ரோடு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இபி போஸ்ட் 3 ஃபேஸ் லைன் இது உள்ளே இருக்குது. சுற்றிலும் வீடுங்க இருக்குது. நம்ம சைட் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி, ஃப்ரண்ட்டில் வாட்ச்மேன் இருக்காங்க. ஸோ தைரியமாக நம்ம வந்து இடத்த வாங்கி உடனே வீடு கட்டி குடியேறலாம். ஓகே சார் வீடு கட்டலாம்னு சொல்லிட்டீங்க, ஆனால் என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு கேட்குறவங்களுக்காக இது வந்து டிடிசிபி ரெரா அப்ரூவ் இருக்கிறதால உங்களுக்கு 78% பேங்க் லோன் கிடைக்கும். வேக்கன் லேண்டுக்கு 78% கிடைக்கும். வீடு கட்டிங்கன்னா வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் வேல்யூவில் 90% நாங்கள் லோன் பண்ணி தரோம். ஸோ இதனால் நீங்கள் தாராளமாக வீடு கட்டி குடியேறலாம். அதுக்கப்புறம் எனக்கு பேசிக் கம்யூனிட்டிஸ், சரி நான் வேலைக்கு வெளியில் போயிடுறேன், பசங்களுக்கு என்னென்ன வசதி இருக்குது பக்கத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் பக்கத்தில் நம்ம காம்பவுண்ட் தாண்டோன்னு கவர்மெண்ட் ஸ்கூலே இருக்குது, எலிமெண்ட்ரி ஸ்கூல் இருக்குது. இது இல்லாமல் ஒரு 100 மீட்டரில் மெயின் ரோடு போயிட்டீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டில் உங்களுக்கு எல்லா வசதிகளும் இருக்குது. அடிப்படை வசதிகளான உங்களுக்கு தேவையான மெடிக்கல் ஷாப்பு, ஹாஸ்பிட்டலு, அதுக்கப்புறம் வந்து ப்ரொவிஷன் ஸ்டோரு, அதுக்கப்புறம் பால் கடை, அனைத்து வசதிகளும் இந்த இடத்துல ஜஸ்ட் வாக்கபிள்லேயே இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் இதுலேருந்து ரொம்ப தூரம் போன அவசியமே கிடையாது, பக்கத்துலேயே எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் எல்லா பொருளையும் உடனே வாங்கிக்கலாம். ஒரு குழந்தைய அம்சோட போய் வாங்கிட்டு வந்துடும். உங்களுக்கு கோயில், சர்ச்சு, மசூதி எல்லாமே ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ரீச்சபிள் இருக்குது. அடுத்து இந்த இடத்த நான் வாங்கிட்டேன், எனக்கு என்ன அப்ரிஷியேஷன், எவ்வளோ நாள் இது அப்ரிஷியேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் காலியாக வச்சிருந்தாலும் விலை ஏறும், நீங்கள் வந்து வீடு கட்டினாலும் விலை ஏறும். இன்னைக்கு சென்னைக்கு பக்கத்தில் எங்கெல்லாம் ரேட் ஏறிக்கு நீங்கள் ஒரு சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் ரிங் ரோடு வந்தது, கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எங்கெல்லாம் வந்திருக்கும் அங்கெல்லாம் விலை ஏறி இருக்கு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே மீஞ்சூர் பக்கத்தில் என்ன கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மீஞ்சூரை முதல்ல வந்து ஒரு துணை நகரமாக செயற்கைக்கோள் துணை நகரமாக வச்சுருக்காங்க. இப்போ வந்து 6 துணை நகரம் போட்டிருக்கு. அதில் முக்கியமாக மீஞ்சூர் வருது. இது வந்து 111 ஸ்கொயர் மீட்டரில் ரொம்ப பெரிய லெவலில் இந்த மீஞ்சூரை கட்டமைப்பு பண்ணுறாங்க கவர்மெண்ட். இதில் வந்து ஒரு பாலிமர் இண்டஸ்ட்ரியல் பார்க் ஒன்று கொண்டு வராங்க. ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து நீங்கள் பக்கத்தில் பொன்னேரியில் மகேந்திரா வேர்ல்டு சிட்டி இருக்குது. இந்த ரெண்டுமே இருக்கிறதால ஒரு பெரிய வளர்ச்சி, வேலை வாய்ப்பு நிறைய கிடைக்கும். அது இல்லாமல் அவுட்டர் ரிங் ரோடு நமக்கு இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ல இருக்கு. அவுட்டர் பெருப்பு ரோடு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வாக்கபிள் ஒரு 400 மீட்டர்ஸ் இருக்கு. இந்த அவுட்டர் பெருப்பு ரோடு லெங்க் பார்த்தீங்கன்னா 145 கிலோமீட்டர். சென்னையில் இருக்கிற மகாபலிபுரம் டு காட்டுப்பள்ளி போர்ட்டை கனெக்ட் பண்ணல. இது என்ன ஒரு பெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, மீதி 2 ரிங் ரோடுமே திருச்சி ஹைவேஸ் மட்டும் தான் கனெக்ட் பண்ணுது. ஆனால் இந்த ரிங் ரோடு பார்த்தீங்கன்னா அவுட்டர் 145 கிலோமீட்டர்ல ஸ்ட்ரெச் மகாபலிபுரத்தில் ஸ்டார்ட் ஆகி